வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் ராஜமன்னார்லேருந்து வரேன். களபதி நாள நூல் எப்படி எழுத ஆரம்பிச்சேன் அப்படின்னாக்க, நானும் இப்போ இருக்கிற சக மனிதர்களை மாதிரி சமூக வலைத்தளத்தில் ரொம்பவே மூழ்கி இருப்பேன். ஏன்னா வேலை எனக்கு அதிகபட்சம் குறைந்த டயத்தில் தான் வேலை இருக்கும். மற்ற டயத்தில் அதிகமாக சமூக வலைத்தளங்கள் மூழ்கி இருப்பேன். அப்படி மூழ்கி இருக்கும்போது இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்கறது தான். அப்படி ரீல்ஸ் பார்க்கும்போது எங்கள் ஊர் மன்னார்குடி பேஜில் கவிஞர் தஞ்சை விஜய் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து 6 நூல் எழுதியிருக்காராம். அவருக்கு வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 26 வயசு, அந்த அண்ணாக்கு 27 வயசு. 27 வயசுல ஒரு 6 நூல் எழுதியிருக்காங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவங்களோட 6வது நூலான இலைவெளி மலைத்துளி நூல் அப்படின்ற ஒரு நூலை வாங்கி படித்தேன். எதுக முன்னு சொல்ல முடியாது, எல்லாமே ரைமிங்காகவே எழுதியிருந்தாங்க, சமூகத்தை சார்ந்த தத்துவமாக எழுதியிருந்தாங்க. காதல் வந்து அவரோட நூலில் இது வரைக்கும் நான் வந்ததா சரித்திரம் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது சரி அண்ணா எழுதியிருக்காங்க அப்படிங்கும்போது நம்மளே எழுதணும், நம்மளால முடியாதா அப்படின்றதுனால எழுத ஆரம்பிச்சேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் வந்து 10th வரைக்கும் நல்லா படிச்சிருந்தேன். 11th 12th கொஞ்சம் குடும்ப சூழ்நிலையில மார்க் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. போக போக நான் 12th முடிச்சதுக்கப்புறம் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் இருந்ததுனால என்னோட கல்லூரி படிப்பை தொடர முடியல. அந்த ஒரு ஏக்கமும் இருந்தது. அப்படி இருக்கும்போது என்னோட ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஸ்கூலுக்குலாம் நான் போகணும், இங்கே ஆசிரியரை பார்க்கணுன்னு இருக்கும். பசங்க எல்லாரும் போவாங்க. நான் போகும்போது ஒரு நல்ல ஆசிரியருக்கு என்னன்னா, ஒரு மாணவன் நான் பார்க்க போறேன்னா, உங்களால நான் இந்த நிலைமைக்கு இருக்கேன் அப்படின்னாக்க என்னோட ஆசிரியர் சந்தோஷப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது நான் வந்து எப்படி சொல்றேன்னா, ஒரு தோல்வியை தான் நிறைய பார்த்துட்டு இருந்தேன். அப்படி தோல்வியெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி நான் போய் என்னோட ஆசிரியரை பார்க்க முடியும் அப்படின்றதுனால ஆசிரியரை பார்க்கவும் போல, பள்ளிக்கூடத்துக்கும் போகல. அதுக்கப்புறம் ஆனா கனவு ரொம்ப வலிக்கும். நமக்கு ரோட்ல போவாங்க, பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரியே போயிடும். ஏன்னா பார்த்து என்னப்பா பண்ற அப்படின்னாக்க, ஒரு டிகிரி கிராஜுவேட்னா கூட தைரியமா சொல்லலாம், கம்பீரமா சொல்லுவேன், உங்க மாணவ இது மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஆனா அதெல்லாம் இல்லை. அப்படிங்கிறதுனால தான் களபதி நாளன்ற நூல் எழுதினேன். நூல் எழுதி அப்ப அவன் கவிமணி பாலகிருஷ்ணன் அண்ணா சொன்ன மாதிரி தான் 3 பதிப்பத்துக்கிட்ட கேட்டேன். 3 பதிப்புக்குமே பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. மேகவர்ஷினி அக்கா இவங்களை எப்படின்னாக்க, ஆரம்பத்துல மேம்னு கூப்பிட்டேன், ஆசிரியர்னு கூப்பிட்டேன், தம்பின்னு கூப்பிடுறா அப்படின்னாங்க. இல்லக்கா அப்படி எனக்கு வராது, அம்மா இருந்தா எல்லாரையும் கூப்பிடுவோம் அப்படின்னு. அம்மான்னு கூப்பிட்டா அதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு வயசு இல்லை அப்படின்னாங்க. இப்போ சமீபத்துல ரொம்ப க்ளோஸ் ஆகி அக்கான்னு கூப்பிட்டேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போன்ல பேசும்போது, அக்கா உங்களுக்கு குழந்தை பிறந்தா நான் தாக்கா தாய் மாமன், உங்களுக்கு அண்ணன் இருந்தாலும் நான் தாக்கா தாய் மாமன், அப்படி ஒரு தம்பிக்கா அப்படின்னு சொன்னேன். அப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்ம அக்கா மேகவர்ஷினி அவர்களுக்கும் இந்த தருணத்துல ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.